जानकीकान्तस्मरणं जय जय राम राम ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 22வது சர்க்கம் பார்க்க போகிறோம். द्वाविंश सर्गः. ஸ்லோகம் 1. तथा वसिष्ठे ब्रुवति राजा दशरथः सुतं பிரஹ்ருஷ்டவதனோ ராமம் ஆஜுகாய ச லக்ஷ்மணம். இவ்வாறு வசிஷ்டர் கூறியதும் மன்னர் அகம் மகிழ்ந்து ராமனை லட்சுமணனுடன் சபைக்கு வருமாறு கூப்பிட்டு அனுப்பினார். ஸ்லோகம் 2. கிருதஸ்வஸ்யயனம் மாத்ரா பித்ரா தசரதேன ச புரோதசா வசிஷ்டேன மங்களைர் அபிமந்திரிதம். ராமர் தந்தையான தசரதராலும் அன்னையினாலும் ஆசிர்வதிக்கப்பட்டார். புரோகிதர் வசிஷ்டரால் மங்களமான வேத மந்திரங்களால் மந்திரக்காப்பு செய்விக்கப்பட்டார். ஸ்லோகம் 3. சபுத்திரமூர்த்திருபாக்ராய ராஜா தசரத பிரியம் ததோ குஷிக புத்திராய சுப்ரீதேனாந்தராத்மனா. மன்னர் தசரதர் பாசத்திற்குரிய மைந்தனை உச்சி முகர்ந்து உள்ளம் உவகையுற குஷிகபுத்திரரான விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்தார். ஸ்லோகம் 4. ததோ வாயுசுகஸ்பர்ஷோ விரஜஸ்கோ வவோ ததா விஸ்வாமித்ர கதம் திருஷ்ட்வா ராமம் ராஜீவலோச்சனம். தாமரை கண்ணனான ராமன் விஸ்வாமித்திரரோடு செல்லவிருப்பதை அறிந்து காற்றானது தூசு தும்பட்டி இல்லாமல் உடலை மெல்ல வருதிக்கொண்டு வீசிற்று. ஸ்லோகம் 5. புஷ்பவ்ருஷ்டிர்மகத்யாசீத் தேவதுந்துபி நிஷ்வனிஹி சங்கதுந்துபி நிர்கோஷ பிரயாதேது மகாத்மனிஹி. மகாத்மாவான ராமன் பயணத்திற்கு ஆயத்தமானதும் மலர் மாறி பொழிந்தது. தேவதுந்துபிகள் முழங்கின. சங்கு மற்றும் பேரிகைகளின் பேரொளி எழுந்தது. ஸ்லோகம் 6. விஸ்வாமித்ரோயயா வக்ரே ததோ ராமோ மகாயசாக காகபக்ஷதரோ தன்வி தம் ச சௌமித்ரிரன்வகாத். முன்னால் விஸ்வாமித்திரர் சென்றார். அவர் பின்னால் பெரும் புகழ் படைத்தவரும் வில்லேந்தியவரும் முன்னுச்சி குடுமி உடையவருமான ராமர் சென்றார். அவரை பின்தொடர்ந்து சுமித்திரையின் மைந்தன் லட்சுமணன் சென்றான். ஸ்லோகம் 7. கலாபினோ தனுஷ்பானே சோபயானோ திசோ தச விஸ்வாமித்ரம் மகாத்மானம் த்ரிஷீர்ஷாவிவ புன்னகௌ. இருவரும் அம்புர துணி அணிந்திருந்தார்கள். கையில் வில் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். தம் பேரொளியால் 10 திசைகளையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். 3 தலை படைத்த 2 நாகங்கள் போல சான்றோரான விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஸ்லோகம் 8. அனுஜக்ம மதுரக்ஷுத்ரோ பிதாமகமிவாஸ்வினோ ததா குஷிக புத்திரம் து தனுஷ்பாணி ஸ்வலங்கிருதோ. மகிமை பொருந்தியவர்களும் வில்லேந்தியவர்களும் கவின்மிகு ஆடை அணிகலன்களுடன் விளங்கியவர்களுமான அவ்விருவரும் அஸ்வினி குமாரர்கள் பிரம்மாவை பின்தொடர்ந்து செல்வதைப் போல் சென்றார்கள். ஸ்லோகம் 9, 10. பத்த கோதாங்குலித்ராணௌ கட்கவந்தோ மகாத்யுதி குமாரோ சாரு வபுஷோ பிராதரோ ராம லக்ஷ்மணோ அனுயாதோ ஸ்ரீயா தீப்தோ சோபயே தாம நிந்திதோ ஸ்தானம் தேவமிவா சிந்தியம் குமாரவிவ பாவகி. காந்தி பொருந்தியவர்களும் உடலழகு பெற்றவர்களும் திருவளர் செல்வர்களும் சுற்றிலும் ஒளியை பரப்புவர்களும் குற்றமற்றவர்களுமான ராம லட்சுமண சகோதரர்கள் பரமேஸ்வரனை பின்தொடரும் அக்னிகுமாரர்களைப் போல விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஸ்லோகம் 11. அத்தியார்த்தயோஜனம் கத்வா சரைவா தக்ஷிணே தடே ராமேதி மதுரம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷத. 1.5 யோஜனை தூரம் கடந்து சென்று சரையுவின் வலது கரையை அடைந்ததும் ராமா என்று இனிய சொல்லை விஸ்வாமித்திரர் கூறினார்.
ஸ்லோகம் 12. गृहाणवत्स सलिलम्मा भूत्कालस्य पर्ययः மந்திரகிராமம் गृहाणत्वं பலாமதிபலாம் ததா. குழந்தாய், அகத்தூய்மைக்காக ஆசமனம் செய், காலதாமதம் செய்யாதே. பலா அதிபலா என்ற மந்திரங்களை நீ ஏற்றுக்கொள், இவைகளின் பலனை கேட்பாயாக. ஸ்லோகம் 13. ந ஸ்ரமோ ந ஜ்வரோ வாதே ந ரூபஸ்ய விபர்யயः ந ச சுப்தம் பிரமத்தம் வா தர்ஷயிஷ்யந்தி நைருதாக. களைப்பு, காய்ச்சல், உடல் தொய்வு முதலியன உண்டாகாது. தூங்கிக் கொண்டிருக்கும் போதோ கவனக்குறைவாக இருக்கும் போதோ கூட நிசாச்சரர்கள் உன்னை தாக்க முடியாது. ஸ்லோகம் 14. ந பாஹ்வோ சத்ருஷோ வீர்யே பிருத்வியாமஸ்தி கஷ்சன ரிஷு லோகேஷு வை ராம ந பவே சத்ருஷஸ்த்வயா. மண்ணுலகில் உனக்கு நிகரான தோள் வலிமை உடையவர் எவரும் இருக்க மாட்டார். உலகிலும் உனக்கு ஈடானவர் யாரும் இருக்க முடியாது. ஸ்லோகம் 15. ந சௌபாக்யே ந தாட்சிண்யே ந ஞானே புத்தி நிச்சயே நோதரே பிரதிவக்தவ்யே சமோலோகே தவானக. அழகிலோ சாமர்த்தியத்திலோ மெய்ஞானத்திலோ அறிவை கொண்டு காரியத்தை நிச்சயிப்பதிலோ பிறருடைய கேள்விக்கு பதில் சொல்வதிலோ உனக்கு சமமானவர் இந்த உலகத்திலேயே எவரும் இருக்க மாட்டார். ஸ்லோகம் 16. ஏதத்வித்யாத்வயே லப்தே ந பவேத் சத்ருஷஸ்தவ பலாச்சாதி பலாச்சைவ சர்வஞானஸ்ய மாதரோ. எல்லா மந்திர ஞானத்திற்கும் தாய் போன்றவை பலா அதிபலா என்ற இந்த மந்திரங்கள். இந்த மந்திரங்களில் நீ சித்தி பெற்றுவிட்டால் உனக்கு நிகரானவரே இருக்க மாட்டார்கள். ஸ்லோகம் 17. பலாமதிபலாம் சைவ படதப்பதி ராகவ க்ஷுத்பிபாசேன தே ராம பவிஷ்யதே நரோத்தம. மனிதருள் மாணிக்கமே, பயணம் சென்று கொண்டிருக்கும் போது இந்த மந்திரங்களை ஜபித்தால் பசி தாகம் உனக்கு ஏற்படாது. ஸ்லோகம் 18. வித்யாத்வயம் அதியானே யசஷாப்ய துலம் த்வயி பிதாமகசுதே ஹேதே வித்யே தேஜஸ் சமன்விதே. இந்த 2 மந்திரங்களிலும் நீ வல்லவனாகிவிட்டால் எல்லையில்லாத புகழ் உன்னிடம் வந்து சேரும். மிகுந்த சக்தியோடு விளங்கும் இவ்விரு மந்திரங்களும் பிரம்மாவின் புத்திரிகள். ஸ்லோகம் 19. பிரதாத்தும் தவ காகுத்ஸ்த சத்ருஷஸ்வம் ஹி தார்மிக காமம் பகுகுண சர்வே த்வயேதே நாத்ர சம்சயः. காக்குத்தனே, உனக்கு இவைகளை உபதேசிக்க விரும்புகிறேன். மிக உயர்வான பலன்களை அளிக்கக்கூடிய இந்த வித்தையை பெற்றுக்கொள்வதற்கு நீ தகுதியுடையவன். அறம் தவறாதவனே, உன்னிடம் சர்வ வல்லமையும் முன்னரே இருக்கிறது. என்றாலும் இவை இன்னும் பெருமையை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஸ்லோகம் 20, 21, 22. தபசா சம்பிருதே சைதே பகுரூபே பவிஷ்யதः ததோ ராமோ ஜலம் ஸ்பிருஷ்ட்வா பிரகிருஷ்டவதன சுச்சிः பிரதிஜக்ராஹதே வித்யே மகர்ஷேர்பாவிதாத்மனः வித்யா சமுதிதோ ராம சுஷுபே பூரி விக்ரமः சகஸ்ரராஷ்மிர் பகவான் शरदीव दिवाकरः गुरु कार्याणि सर्वाणि नियुज्य कुशिकात्मजे उषुष्टां रजनीं तीरे सरैवा सुषुखं त्रयः. இவை என்னுடைய தவ வலிமையால் பெறப்பட்டவை. அதனால் கூடுதல் சக்தி பெற்றுள்ளது. உனக்கு பலவிதங்களில் உதவியாக இருக்கப் போகின்றன. உடனே ராமன் மலர்ந்த முகத்துடன் ஆசமனம் செய்து தூய்மை பெற்று மாசற்ற இதயம் கொண்ட மாமுனிவரிடமிருந்து இறந்த வித்யைகளையும் ஏற்றுக்கொண்டார். வித்யைகளை பெற்றுக்கொண்டதும், அதாவது மந்திரங்களை பெற்றுக்கொண்டதும், சரத்கால சூரியன் போல் பேராற்றல் பெற்றவராக மிகவும் பொலிவுடன் திகழ்ந்தார். ஆச்சாரியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை விஸ்வாமித்திரருக்கு செய்து
சரையு நதிக்கரையில் மூவரும் சுகமாக இரவை கழித்தார்கள். ஸ்லோகம் 23. தசரதன் ருபஸ்யூனு சத்தமாப்யாம் த்ருணசயனே அனுஜிதே சகோபிதாப்யாம் குஷிகசுதவச்சோ அனுலாலிதாப்யாம் க்ஷணமிவ சா விபபோ விபாவரி. தசரத மாமன்னருடைய செல்வகுமாரர்களான அவ்விருவரும் அவர்களுக்கு சற்றும் பொருந்தாத புல்படுக்கையில் ஒன்றாக உறங்கினார்கள். விஸ்வாமித்திரர் அவர்களை கொஞ்சி குலாவி மகிழ செய்ததால் அந்த இரவு ஒரு நொடி போல் ஆயிற்று. இவ்வாறாக பாலகாண்டத்தில் 22வது சர்க்கத்தில் ராம லக்ஷ்மணருக்கு மந்திர உபதேசம் பெற்றதை குறிப்பிடுகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய்.